இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாளும் தரவே விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாதா தொலைக்காட்சி வழியாக இணையத்தால் இதயம் இணைந்து இறை இயேசுவின் அன்பு பலியில் பங்கு பெறும் உங்கள் அனைவரையும் புனித சூசையப்பர் ஆலயம் அப்பட்டு விளை பங்கு மக்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். இன்று திரு அவையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முன்னறிவிப்பு பெருவிழாவை கொண்டாட நம்மை அழைக்கின்றது. இவ்விழா அகிலம் போற்றும் அன்னை மரிக்கு இயேசுவின் பிறப்பு செய்தியானது பல கேள்விகளையும் பெரும் மகிழ்வையும் பரிசளிக்கின்றது. இன்று மங்கள வார்த்தை திருவிழா. இறை திருவுளத்தால் தூய ஆவியின் வல்லமையை உணர்ந்து நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என இறை விருப்பத்திற்கு தன்னையே கையளித்த அன்னை மரியின் அற்புத விழா. இறை திட்டம் நிறைவேற மீட்பு பணியில் தன்னை முழுமையாய் இறைவன் கரங்களில் ஒப்படைத்து மீட்பின் அரசியாக நமக்காக பரிந்து பேசுபவராக மாறிய தருணம் இது. வார்த்தை மரியாவின் மகனானதும் மரியா கடவுளின் தாயானதும் இவ்விழா என்று திருத்தந்தை 6ஆம் பவுல் கூறுகிறார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் எனும் இறைமொழிக்கேற்ப நம்மை தேர்ந்தெடுத்த இறைவனின் திருவுளத்தை உணர்ந்து அவரின் அன்பு பணியை இப்புவியில் நிறைவேற்றும் வரவேண்டி பெருவிழா திருப்பலியில் இணைவோம், நிறையாசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய பிறப்பு அறிவிப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு அறிவிப்பானது தாய் மரியாளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் மிகப்பெரிய வியப்பையும் எப்படி இது ஆகுமோ என்ற எதிர்பார்ப்பையும் உள்ளடக்கிய வேளையில் கடவுளுடைய திருவுளம் இது என்பதை அறிந்தவராக ஆம் என்று கடவுளுடைய வார்த்தைக்கு பதிலளிக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு அறிவிப்பானது தாய் மரியாள் வழியாக இந்த உலகிற்கு மீட்பரை தருவதற்கு அவர் முன் வருகின்றார். இந்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாமும் நம்முடைய குடும்பங்களுக்கு இறைவன் நிறை ஆசிரை தரும்படியாக இப்பலி வழியாக ஜெபிப்போம்.
சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்பியை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னி மரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள்
அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 மற்றும் அதிகாரம் 8, இறை வார்த்தை 10. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 40, 6 முதல் 7, 7 முதல் 8, 9 மற்றும் 10. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றே நான். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தே. நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர்
இதை அறிவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிறழாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 4 முதல் 10 வரை. சகோதரர் சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. வாக்கு மனிதரானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 38 வரை.
6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்று ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரைக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அறிவிப்பு பெருவிழா வாழ்த்துக்களை இங்கு இருக்கக்கூடிய அருள் தந்தையர்களோடு உங்களுக்கு பரிமாறிக்கொள்வதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மாதா தொலைக்காட்சியிலே இந்த பெருவிழா திருப்பலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இங்கிருக்கக்கூடிய நமக்கும் இறைவன் நிறைவான அருளையும் ஆசீர்வாதத்தையும் அபரிவிதமாக பொழிவாராக. இந்த பெருவிழா நமக்கு ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறது. இன்றைய முதல் வாசகம், 2வது வாசகம் மற்றும் நற்செய்தி, இந்த 3 வாசகத்தையும் நீங்கள் ஒரு நிமிடம் அமர்ந்து வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு வார்த்தை அல்லது ஒரு அத்தியாயம் பிறப்பெடுப்பதை நீங்கள் காண முடியும். நம் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் என்பதுதான். தொடக்கத்திலே கடவுள் மனிதனை படைத்து எல்லா வளங்களையும் நிறைந்த அந்த தோட்டத்தை ஆதாமுக்கு கொடுத்து ஒரு பழத்தை மட்டும் அல்லது மரத்தில் இருந்து கூடிய பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். அந்த பழத்தை பறித்து சாப்பிட்ட அந்த ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த பழத்தை சாப்பிட்டதனால் ஒரு தண்டனையை அவருக்கு கொடுக்கிறார். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ உழைப்பாய். அந்த உழைப்பின் பயன்தான் அல்லது அந்த வலிதான் எகிப்து நாட்டிலே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் எழுப்பக்கூடிய கூக்குரல், அவர்களுடைய அழுகை, அவர்களுடைய கண்ணீர், சோகம், வலி, இவை அனைத்தையும் ஆண்டவர் தன்னுடைய கண்களால் பார்க்கிறார், தன்னுடைய காதுகளால் கேட்கிறார். அந்த மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். நான் உங்களுடைய கடவுளாக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருக்கிறீர்கள். எனவே உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லுவேன் என்று சொல்லி ஒரு வாக்கை கொடுக்கிறார். அந்த வாக்கின்படி அவர்களை மேகத்தூணாக எல்லா விதமான சூழல்களோடு அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதித்த அந்த கடவுளை அந்த மக்கள் மறந்து மீண்டும் அவரை விட்டு வெகு தொலைவி செல்லுகிறார்கள். அவர் ஒவ்வொரு இறைவாக்கினர்களாக அரசர்களாக கொடுக்கிறார். கடைசியில் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லது அந்த வாக்குக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே பிறக்க செய்து
அந்த ஆண்டவர் கொடுத்த வாக்கை நமக்கு தீர்ப்பதாக அல்லது வாக்குக்கு ஒரு உறவை கொடுப்பதாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுக்கிறார். புனித கன்னிமரியாள், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்ற அந்த வார்த்தையினாலே இந்த உலகை படைத்து பராமரித்து வழிநடத்தக்கூடிய கடவுள் அவளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையாக தவழக்கூடிய ஆசீர்வாதத்தை கடவுள் அவருக்கு கொடுக்கிறார். இதே போன்ற ஒரு வாக்குறுதியை நாமும் நம்முடைய குடும்பத்திலே கொடுக்கிறோம். ஒரு கணவன், ஒரு மனைவி இந்த திருமணம் என்ற திருவருட்சாதனத்திலே அன்பால் இணைந்து உறவில் வளர்ந்து உடன்படிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதியை நீங்கள் அன்று கடவுளுக்கும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கும் நீங்கள் கொடுக்கிறீர்கள். உங்கள் அன்பால் இணையக்கூடிய நீங்கள் உங்களுடைய உறவை அல்லது ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய குழந்தையை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து இறைவனுக்கு காணிக்காகின்ற பொழுது இயேசுவினுடைய கொள்கை கோட்பாடுகளிலே நாங்கள் வளர்த்தெடுப்போம் என்ற ஒரு உறுதிப்பாட்டை கடவுளுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். எப்படி நம்மை படைத்த கடவுள் வாக்கு மாறாதவராக இருக்கிறாரோ அதே போன்று நாமும் நம்முடைய குடும்பங்களிலே வாக்கு மாறாதவராக இருக்க கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை அல்லது பிறப்பை முன்னறிவிக்கக்கூடிய இந்த பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம், ஆண்டவர் எப்படி நமக்கு வாக்கு மாறாதவராக இருந்தாரோ அதே போன்று நாமும் அவருக்கு வாக்கு மாறாதவராக இருக்க வேண்டும். புனித பவுல் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார். எவனோ ஒருவன் திருமுழுக்கினால் இயேசுவோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறானோ அவன் யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ உரிமை என்றோ அடிமை என்றோ எந்த பாகுபாடும் இல்லாமல் இறைவனுடைய உரிமை குடிமக்களாக இருக்கிறார்கள். நாம் ஆண்டவருடைய உரிமை குடிமக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு நாம் வாக்கு கொடுக்கிறோம். அந்த வாக்குக்கு ஏற்ப நம்முடைய குழந்தைகளை பெற்றெடுத்து எந்த அளவுக்கு நாம் வளர்ந்து இறைவனுடைய கொடையை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம், அந்த கொடையாக கடவுளுக்கு அந்த குழந்தையை கொடுக்கிறோம் என்பதை பற்றி சிந்திப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தினரோடும் இந்த மாதா தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பொழிய இந்த பெருவிழாவிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அனைவரும் எழுந்தின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தாயும் தந்தையுமான நம்முடைய அன்பு ஆண்டவிடம் நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களாக எழுப்புவோம்.
நல்ல ஆயினே எம் இறைவா, திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருந்து பணியாற்ற தேவையான உடல் உள்ள நலன் தந்து வலுவூட்ட வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வளங்களின் ஊற்றே எம் அன்பு இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் உம்மிடம் தம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்களது உள்ள தேவைகளையும் வேண்டுதல்களையும் நீரே நிறைவேற்றி இறை ஆசீரால் நிரப்பிட வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் பிறப்பிடமே எம் அன்பு இறைவா, பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தேர்வினை எதிர்கொள்ள தேவையான துணிவையும் தைரியத்தையும் நல் ஞாபக சக்தியையும் தந்து அனைத்து வினாக்களுக்கும் ஏற்ற விடைகளை எழுதி அதிக மதிப்பெண்களை பெற்றிட துணை புரிய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒப்பற்ற தலைவரே, எம் அன்பு இறைவா, எம் நாட்டு தலைவர்களையும் அவர்களின் பணிகளையும் உம் பாதம் தருகின்றோம். அரசியல் தலைவர்கள் கட்சி மனப்பான்மையினால் சுயநலமின்றி தலைமை பொறுப்பை செவ்வென ஏற்று மக்களின் நலனில் அக்கறை கொண்டு அமைதியை உருவாக்கும் கருவிகளாக திகழ வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயுற்றவர்களுக்கெல்லாம் நல்ல மருத்துவரே எம் அன்பு இறைவா, நோயினால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுபவர்களை உம் பாதம் தருகிறோம். தொற்று நோயினாலும் பலவித நோயினாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீரே மருந்தாயிருந்து நலம் தர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, எளிமையாக நாங்கள் எடுத்தியம்பி எம் வேண்டுதலுக்கு தயவாய் செவி சாய்த்தருளும். உம்முடைய அன்பு பிள்ளைகள் உம்மில் எந்நாளும் நிலைத்திருக்கவும், உம்முடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் எந்நாளும் மகிழ்ந்திருக்கவும் உம்முடைய அருள் ஆசிரை நிறைவாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை உன்னில் இணைக்க வந்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தொடரும் பயணம் பாதம் வைத்தேன், ஏற்றுக்கொள்வாயா? இறை தியாக வாழ்வை நாளும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன். ஏற்றுக்கொள்வாயா? என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா? என் லட்சிய பயணம் தொடர்ந்திட. அன்மிக்க சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையது உங்களுடைய மான் இபலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கையை உளங்கறிந்து ஏற்றருளும். அதனாலும் ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவி சாய்த்தார். தூயாவின் வல்லமை நிழலிட்டதா கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்று உலகமாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்று விளங்க செய்தி. அவர் வழியாகவே உமது மாண்பை வானொலிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்துக்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்த களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
மீட்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருள. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தொதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் ஆபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியின் வாழ்த்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
செம்மறியே எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தேடல் நீ, என் இயேசுவே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறையுண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருளும்பை வேண்டுகின்றோ. கன்னிமரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள், இறைவன் உடன் இருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே
மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உனை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா. திகழ்கின்ற திருமரியே